அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டெட்டுக்காக தமிழ்ல இருந்து ஃபுல் மாடல் டெஸ்ட்டாக தினமும் 100 கேள்விகளாக பாட்டு வரோம். இன்று 3ஆம் நாளில் ஒரு 100 கேள்விகள், முக்கியமான கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம். முதல் கேள்வி பாருங்க. கடையேழு வள்ளல்கள் ஒருவரான பாரியின் புதல்வியர் பாணர்களுக்கு புதுமையான உணவு அளித்த செய்தியை கூறும் நூல் எந்த நூல்? பாரியின் புதல்வர்கள் உங்களுக்கு தெரியும், அங்கவை மற்றும் சங்கவை. அவங்க பாணர்களுக்கு புதுமையான உணவு அளித்த செய்தியை கூறும் நூல். ஆன்சர் கரெக்டு தான், பழமொழி 400. ஏவுகணையிலும் தமிழை எழுதி எல்லா கோளிலும் ஏற்றுங்கள் என்ற வரிகள் யாருடையது? ஏவுகணையிலும் தமிழை எழுதி எல்லா கோளிலும் ஏற்றுங்கள் என்ற வரிகளுக்கு சொந்தக்காரர் வைரமுத்து. மா என்னும் சொல்லை குறிக்காத சொல் எது? மா விலங்கு, அறிவு, அளவு இதெல்லாம் பொருள்படும். அலர் என்பது மா என்னும் சொல் குறிக்காததாகும். தொண்டு செய்த பழுத்த பழம் தூய தாடி மார்பில் விழும். இவ்வரிகளை இயற்றியவர் யார்? இவ்வரிகளை இயற்றியவர் பாரதிதாசன். யாரை பற்றி பாடுவார்னா பெரியாரை பற்றி பாடுவார். குறுகிய ஓசை எழுப்பாமல் நீண்டு ஒலிக்கின்ற உயிரெழுத்தை கண்டறிக. இதுல குறுகிய ஓசை ஆ உ ஏ, இதுல ஐங்கிறது தான் நீண்டு ஒலிக்கின்ற உயிரெழுத்தாகும். முண்டி மோதும் துணிவே இன்பம். இவ்வரிகளை இயற்றியவர் யார்? முண்டி மோதும் துணிவே இன்பம், இந்த வரிகளை இயற்றியவர் பிச்சமூர்த்தி அவர்கள். மூன்றறிவதுவே அவற்றோடு மூக்கே என்று பாடியவர் யார்? மூன்றறிவதுவே அவற்றோடு மூக்கே என்று பாடியவர் தொல்காப்பியர். ஓரறிவு முதல் 6 அறிவு வரை அவர் அந்த வரிகளை இயற்றியுள்ளார். முக்கூடல் பல்லு எந்த இடத்தை பற்றிய பிரபந்த நூலாகும்? முக்கூடல் பல்லு எந்த இடத்தை பற்றிய பிரபந்த நூல்? ஆன்சர் சரிதான், சேவலப்பேரி என்ற இடத்தை பற்றி. ஆயுத எழுத்து ஒலிக்க எடுத்துக்கொள்ளும் கால அளவு எவ்வளவு? ஆயுத எழுத்து ஒலிக்க எடுத்துக்கொள்ளும் கால அளவு அரை மாத்திரை என்பது சரியான விடை. வாய்ஸ் சர்ச் என்பதன் தமிழ் பொருள் என்ன? வாய்ஸ் சர்ச் இதனுடைய தமிழாக்கம் குரல் தேடல் என்பதாகும். கீழ் கண்டவற்றுள் சு. சமுத்திரம் அவர்களின் தமிழக அரசின் பரிசை பெற்ற சிறுகதை தொகுதி எது? சு. சமுத்திரம் அவர்களின் தமிழக அரசின் பரிசை பெற்ற சிறுகதை தொகுதி. ஆன்சர் சரிதான், குற்றம் பார்க்கில் என்பதாகும். மணிமேகலையின் விழாவரை காதையில் இந்திர விழா எத்தனை நாட்கள் நடைபெறுவதாக கூறப்படுகிறது? இந்திர விழா பார்த்தீங்கன்னா 28 நாட்கள் நடைபெறுவதாக கூறப்படுகிறது. தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் எந்த ஆண்டு முதல் இயங்கி வருகிறது? தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் பார்த்தீங்கன்னா 1122ஆம் ஆண்டு முதல் இயங்கி வருகிறது. கீழ் கண்டவற்றுள் சரியாக பொருந்தியது எது? நம்ம இது அடிக்கடி பார்த்துருக்கோம். வெண்பா, அப்படி ஆப்ஷன்ல பாருங்க. வெண்பா செப்பலோசை, ஆசிரியப்பா அகவலோசை, கழிப்பா துள்ளலோசை, வஞ்சிப்பாங்கிறது தூங்கலோசை. ஆப்ஷன் சி தான் இதற்கு சரியான விடை. சிலப்பதிகாரத்திலும் மணிமேகலையும் அமைந்த பாவினம் எது? சிலப்பதிகாரம், மணிமேகலை இது ரெண்டுலேயும் அமைந்த பாவினம் பார்த்தீங்கன்னா அகவற்பா ஆகும். குறுந்தொகையை முதலில் பதிப்பித்தவர் யார்? குறுந்தொகையை முதலில் பதிப்பித்தவர் சவுரி பெருமாள் அரங்கனார் என்பவராவார். இலக்கண குறிப்பு தருக. வண்ணமும் சுண்ணமும் இதெல்லாம் உங்களுக்கு உம்முன்னு வெளிப்படையாக வந்தால் கண்டிப்பாக அது என்னாகும்? எண்ணும்மை என்பது சரியான ஒன்று. ஏரியை கண்மா என்று அழைக்கும் நிலப்பகுதி எது? ஏரியை கண்மாய் என்று அழைக்கும் நிலப்பகுதி. இப்போ பிசி கொஸ்டினில் கூட கேணி இது எதை குறிக்கும்னு கேள்வி கேட்டிருந்தாங்க. இதில் பாண்டிய மண்டலத்தில் தான் ஏரியை கண்மாய் என்று அழைக்கப்படுகிறது. கடிகி செல், இதில் கடிகி என்பதன் பொருள் என்ன? கடிகி செல், இதில் கடிகி என்பதன் பொருள் விரைவாக என பொருள்படும். பிம்பங்களற்ற தனிமையில் ஒன்றிலொன்று முகம் பார்த்தன சலூன் கண்ணாடிகள். இவ்வரிகள் யாருடையது? பிம்பங்களற்ற தனிமையில் ஒன்றிலொன்று முகம் பார்த்தன சலூன் கண்ணாடிகள். இந்த வரிக்கு சொந்தக்காரர் முத்துக்குமார் அவர்கள்.
கட்டி அடிக்கையால் கால்மாறி பாய்கையால் என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் யார்? கட்டி அடிக்கையால் கால்மாறி பாய்கையால், ஆன்சர் சரிதான், மறக்க மாட்டோம், காலமேக புலவர். விடுபட்டதை நிரப்புக, அரணீனும் இன்பமுமீனும் திறனறிந்து. அடுத்தது என்ன வரும்? அந்த 3 சொற்கள், ஆன்சர் சரிதான், திறனறிந்து தீதின்றி வந்த பொருள் என்பது சரியான ஒன்று. எத்தனை வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்று பிள்ளைத்தமிழ்? சிற்றிலக்கியத்தின் மொத்த வகை பார்த்தீங்கன்னா 96 வகைப்படும். குளம் தொட்டு கோடு பதித்து வழிசீத்து என்று கூறும் நூல் எந்த நூல்? குளம் தொட்டு கோடு பதித்து வழிசீத்து என்று கூறும் நூல் சிறுவஞ்ச மூலமாகும். அன்பு என்பதை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி என்ன? அன்பு ஓரெழுத்து ஒரு மொழி பார்த்தீங்கன்னா மே என்பது அன்பை குறிக்கும். சைக்கிளில் வந்த தக்காளி கூடை சரிந்து முக்கால் சிவப்பில் என்ற வரிகளை இயற்றியவர் யார்? சைக்கிளில் வந்த தக்காளி கூடை சரிந்து முக்கால் சிவப்பில் என்ற வரிகளை கூறியவர் கல்யாண்ஜி. இலக்கண குறிப்பு தருக. ஆடுக, இதனுடைய இலக்கண குறிப்பு என்ன? ஆடுக இது வியங்கோல் வினைமுற்றை சாரும். பெண்பார் பிள்ளைத்தமிழின் கடைசி 3 பருவம் கூறுக. 7 பருவம் பொது பருவம். இதில் 3 பெண்பார் பிள்ளைத்தமிழில் கடைசி 3 பருவங்கள் கலங்கு, அம்மானை, ஊசல். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிற்றில், சிறுபறை, சிறுதேர். இது பார்த்தீங்கன்னா ஆண்பால் பிள்ளைத்தமிழின் கடைசி 3 பருவங்களாகும். பிச்சமூர்த்தி அவர்கள் கீழ்கண்ட எந்த துறைகளில் பணியாற்றினார்? பிச்சமூர்த்தி அவர்கள் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு வழக்குரைஞராக இருந்தார். அதே மாதிரி இந்து சமய அறநிலைய பாதுகாப்பு துறை அலுவலராக இருந்தார். அப்போது ஆப்ஷன் டி தான் இதற்கு சரியான விடை. தெய்வ சிலைகளை குளிர்க்க வைப்பதை என்னவென்று கூறுவர்? தெய்வ சிலைகளை குளிர்க்க வைப்பதை திருமஞ்சனம் ஆடல் என்று அழைப்பர். அறிவு, அறியாமை, ஐயுறல், கொளல், கொடை, ஏவல் தரும் வினா ஆறும் இழுக்கார் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எந்த நூல்? அறிவு, அறியாமை, ஐயுறல், கொளல், கொடை, ஏவல் தரும் வினா ஆறும். ஆன்சர் சரிதான், நன்னூல் என்பது சரியான ஒன்று. பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் கூறுவது என்ன? பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் கூறுவது மயில் என்பது சரியான ஒன்று. சொல் நிறையும் கவிதொடுத்தேன் அவமதித்தான் சிறி முடிதுளக்கான் ஆகி. இந்த பாடல் வரியின் ஆசிரியர் யார்? சொல் நிறையும் கவி தொடுத்தேன் அவமதித்தான் சிறு முடிதுளக்கான். இந்த பாடல் வரியின் ஆசிரியர், ஆன்சர் சரிதான், பரஞ்சோதி முனிவராவார். தனிநாயகம் அடிகள் தொடங்கி இன்று வரை வெளிவந்து கொண்டிருக்கும் இதழ் எது? தனிநாயகம் அடிகள் அவர் தொடங்கி இன்று வரை வெளிவந்து கொண்டிருக்கும் இதழ் தமிழ் பண்பாடாகும். ஒருவாய் உணவாய் உளதமிழே ஓர்ந்தேன் இவ்வரிகளை இயற்றியவர் யார்? ஒருவாய் உணவாய் உளதமிழை ஓர்ந்தேன் இந்த வரிகளை இயற்றியவர் வாலி என்பது சரியான விடை. பாரதிதாசன் அவர்கள் தமிழில் எழுதிய அறைக்குள் யாழிசை ஏதென்று சென்று எட்டி பார்த்தேன் இந்த பாடலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? பாரதிதாசன் எழுதியதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் கவிஞர் தேசினி என்பது சரியான விடை. அடக்கு என்ற பிறவினை தொடரின் தன்வினை என்ன? அடக்கு பிறவினை தன்வினை என்ன வரும்? அடங்கு என்பது தன்வினையாகும். வடமொழியில் இருப்பது போன்று தமிழில் எழுதுவதை எவ்வாறு அழைப்பர்? வடமொழியில் இருப்பது போன்று தமிழில் எழுதுவதை தற்சமம் என்று அழைப்பர். கொற்கை கோமான் கொற்கையம் பெருந்துறை இந்த பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எந்த நூல்? கொற்கை கோமான் கொற்கையம் பெருந்துறை இந்த பாடல் வரி இடம்பெற்ற நூல் ஐங்குறுநூறு ஆகும். விடைக்கேற்ற வினாவை தேர்க. பானையின் வெற்றிடமே நமக்கு பயன்படுகிறது. அப்படி ஆப்ஷனில் பாருங்க. இதில் சரியான வினா பானையின் எப்பகுதி நமக்கு பயன்படுகிறது என்பது சரியான ஒன்று. அம்பேத்கர் எந்த கட்சியை தொடங்கினார்? அம்பேத்கர் அவர்களால் தொடங்கப்பட்ட கட்சி ஆப்ஷனில் சுதந்திர தொழிலாளர் கட்சியாகும். கற்றவர் வழி அரசு செல்லும் என்கிறது எந்த இலக்கியம்? கற்றவர் வழி அரசு செல்லும் என்கிறது சங்க இலக்கியமாகும்.
சீவக சிந்தாமணி உள்ள இளம்பகங்களின் எண்ணிக்கை எவ்வளவு? இது ஒரு முக்கியமான கேள்வி. சீவக சிந்தாமணியில் பார்த்தீங்கன்னா 13 இளம்பகங்கள் உள்ளன. மாசர விசித்த வார்புரு வல்பின் இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எந்த நூல்? மாசர விசித்த வார்புரு வல்பின் இந்த பாடல் வரி இடம்பெற்ற நூல் புறநானூறு என்பது சரி. புத்தர் சரித்திரப்பா என்ற நூலை எழுதியவர் யார்? புத்தர் சரித்திரப்பா என்ற நூலை எழுதியவர் அயோத்திதாசர் என்பது சரியான விடை. ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில் வெளியிடுவது மொழிபெயர்ப்பு என்கிறார். அவர் யார்? ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில் வெளியிடுவது மொழிபெயர்ப்பு என்கிறார் மணவை முஸ்தபா அவர்கள். வளர்வானம் இதனுடைய இலக்கண குறிப்பு என்ன? வளர்வானம் இதனுடைய இலக்கண குறிப்பு பார்த்தீங்கன்னா வினை தொகையை சாரும். குட்டி ஜப்பான் என்று அழைக்கப்படும் நகரம் எது? ஜவஹர்லால் நேரு தான் குட்டி ஜப்பான் அழைச்சாரு. அந்த நகரம் பார்த்தீங்கன்னா சிவகாசி என்பது சரியான விடை. சரியான பொருளை தேர்ந்தெடு. அல்லல்னா என்ன, பலனம்னா என்ன? ஆன்சர் சரிதான். அல்லல்னா சேரு, பலனம்னா நீர்மிக்க வயல், இல்லைனா வயல் என பொருள்படும். கீழ் கண்டவற்றுள் பெருவெடிப்பு காட்சி பற்றி கூறும் நூல் எது? பெருவெடிப்பு காட்சி பற்றி கூறும் நூல் ஆப்ஷன்ல பரிபாடலாகும். சொல்லும் பொருளும் சரியானது எது? சுடினும் சுட்டாலும், மாளாத தீராத, மாயம்னா விளையாட்டு. இதுல அனைத்தும் சொல்லும் பொருளும் சரியாக பொருத்தப்பட்டுள்ளது. வயலிடை புகுந்தாய் மணிக்கதிர் விளைத்தாய் விளைந்த செல் கால்களால் ஆரே என்ற வரிகளை இயற்றியவர் யார்? சரி, விளைந்துட்டேன். வயலிடை புகுந்தாய் மணிக்கதிர் விளைத்தாய் வளைந்து செல் கால்களால் ஆரே இந்த வரியை இயற்றியவர் வாணிதாசன். குடமுழா என்பது எத்தனை முகங்களை உடைய ஒரு இசைக்கருவி? குடமுழாவில் எத்தனை முகங்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5 முகங்கள் உண்டு. மோப்பக்குளையம் அனிச்சம் இந்த கூற்று யாருடையது? அனிச்சம் மலர மோர்ந்து பார்த்தால் வாடிவிடும். இதை கூறியவர் திருவள்ளுவர். எந்த குறுநில மன்னனை பாட்டுடை தலைவனாக கொண்டு ரணிய முட்டத்து பெருங்குன்றார் பெருங்கௌசிகனார் அவர்களால் பாடப்பட்டுள்ளது? அவர் ஆன்சர் சரிதான். நன்னன் என்னும் குறுநில மன்னனை வைத்து பாடியுள்ளார். வகுப்பறை சிரித்தது இது எவ்வகை ஆகுபெயர்? ஆகுபெயர் மொத்தம் 16. வகுப்பறை சிரித்தது இது கண்டிப்பா இடவாகு பெயராகும். வினைமுற்று தொடர் சரியான கூற்று எது? வினைமுற்றுடன் ஒரு பெயர் தொடர்வது வினைமுற்று தொடராகும். பாடினாள் கண்ணகி இதுல பாடினாள் என்னும் வினைமுற்று முதலில் நின்று ஒரு பெயரை கொண்டு முடிந்துள்ளது. இது ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா இதுல 2 கூற்றுகளுமே சரியான ஒன்று. இந்திய தேசிய இராணுவம் தமிழர் பங்கு என்ற நூலுக்காக தமிழக அரசின் பரிசு பெற்றவர் யார்? இந்திய தேசிய இராணுவம் தமிழர் பங்கு அவர் மாசு அண்ணாமலை அவர்கள். சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையான் பங்கைய கண்ணானை பாடலோர் எம்பாவாய் இப்பாடலடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையான் ஆன்சர் திருப்பாவை என்பது சரியான விடை. வட்டார வழக்கு சொற்கள் சரியானது எது? தொலைவட்டையில் அப்படின்னா தொலைவில், அழுக்கம் அழுத்தம் இல்லைன்னா அணுக்கம், சடைத்து புடித்து சலிப்பு, வரத்துக்காரன்னா புதியவன். இதில் பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரியான ஒன்று. பித்தேரி மேல்கீழ் என்று மக்கள் தாம் பேசல் என்னே இந்த வரிகள் யாருடையது? பித்தேரி மேல்கீழ் என்று மக்கள் தாம் பேசல் என்னே இந்த வரிக்கு யாருடையதுன்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் வரிகளாகும். கீழ் கண்டவற்றில் கருப்பு நிற கரிசல் மண்ணின் இயற்கை தங்கம் எது? கருப்பு நிற கரிசல் மண்ணின் இயற்கை தங்கம் கம்பு ஆகும். மரபு பிழையற்ற தொடரை தேர்ந்தெடு. இல்லத்தின் அருகே கூரை வேய்ந்தனர், கயல் பானை வனைய கற்றுக்கொண்டால் செய்யன் வராது, நேற்று தென்றல் காற்று வீசியதுன்னு வரும். சரியான ஒன்று பார்த்தீங்கன்னா அணில் பழம் தின்றது என்பது சரியான ஒன்று. விடுபட்டதை நிரப்புக.
உலகத்தோடொட்ட ஒழுகல் பலகற்றும் என்ன வரும்? உலகத்தோடொட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார் என்பதுதான் சரியான விடை. எழுவாயுடன் பெயர் வினை வினா ஆகிய பயனிலைகள் தொடர்வது என்ன தொடர் ஆகும்? எழுவாயுடன் பெயர் வினை வினா ஆகிய பயனிலைகளை தொடர்வது எழுவாய் தொடர் ஆகும். அல்லிலாயினும் விருந்துவரின் உவக்கும் என்று எந்த நூல் குறிப்பிடுகிறது? அல்லிலாயினும் விருந்துவரின் உவக்கும், அந்த நூல் நற்றிணையாகும். சூடிய பூ சூடர்க்க என்னும் சிறுகதைக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் யார்? சூடிய பூ சூடர்க்க அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நாஞ்சில் நாடன் அவர்கள். தமிழ் மக்களிடம் 36 வகையான முரசுகள் இருந்ததாக குறிப்பிடும் நூல் எந்த நூல்? தமிழ் மக்களிடம் 36 வகையான முரசுகள் இருந்ததாக கூறும் நூல் சிலப்பதிகாரமாகும். அலங்கு கலை நரலும் ஆரி படுகற் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் எந்த நூல்? அலங்கு கலை நரலும் ஆரி படுகற். ஆன்சர் மலைபடுகடாம் என்பது சரியான விடை. அசையி கெளியி இதனுடைய இலக்கண குறிப்பு என்ன? ஈ கொண்டு முடியுது, கண்டிப்பா இது என்ன வரும்? சொல்லிசை அளபடையாகும். மன்னிய முதுவையில் வளைப்ப வாய் வெறியி, இதில் வாய் வெறியி என்ற சொல்லின் பொருள் என்ன? வாய் வெறியி சோர்வால் வாய் குளறுதல் என்பது சரியான ஒன்று. தொழில் பெயர் அல்லாதது எது? இதில் வியத்தல் செப்பல் இருத்தல் இதெல்லாம் தொழிற்பெயர். நன்மொழி என்பது பண்பு தொகையில் வரும். புல்லாங்குழலில் புகுந்தாய் இசையாகி விடுகிறாய், எங்களிடம் வந்தால் மட்டுமே அழுக்காகி விடுகிறாய். இப்பாடல் வரிகளின் ஆசிரியர் யார்? புல்லாங்குழலில் புகுந்தால் இசையாகி விடுகிறாய், எங்களிடம் வந்தால் மட்டுமே அழுக்காகி விடுகிறாய். இந்த பாடல் வரியின் ஆசிரியர் அப்துல் ரகுமான். புலவர் குழந்தை அவர்கள் எத்தனை நாட்களில் திருக்குறளுக்கு உரை எழுதினார்? பெரியார் வேண்டுகோளுக்கு இணங்க திருக்குறளுக்கு உரை எழுதுவார். எத்தனை நாட்கள்னு பார்த்தீங்கன்னா 25 நாட்களில். மன்னமை முழவு என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எந்த நூல்? மன்னமை முழவு இந்த வரிகள் இடம்பெற்ற நூல் பொருணராற்று படை என்பது சரி. வேற்றுமை உருபுகள் தொடர்புடையது எது? பார்த்தவனே சொல்லிடுவோம். ஐயால் கூ இன் அது கண், இதான் வேற்றுமை உருபுகளாகும். காற்றின் ஆற்றலை வலிமிகின் வழியில்லை என்று ஐயூர் முடவனார் எந்த நூலில் கூறியுள்ளார்? வலிமிகின் வழியில்லை ஐயூர் முடவனார் எந்த நூலுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புறநானூற்றில் இந்த வரியை கூறியுள்ளார். தமிழ் தொண்டு இலக்கண குறிப்பு என்ன? ஐயால் கூ தமிழுக்கு தொண்டு. 4ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன்தொக்க தொகை என்பது சரியான விடை. பெரிய மீசை சிரித்தார் இந்த சொல்லுக்கான தொகையின் வகை என்ன? சிவப்பு சட்டைக்காரர் வந்தார், பெரிய மீசை சிரித்தார், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பொற்கொடி வந்தால், இதெல்லாம் அன்மொழி தொகையை சாரும். ராவண காவியத்தில் மொத்தம் எத்தனை காண்டங்கள் மற்றும் பாடல்கள் உள்ளன? ராவண காவியத்தில் மொத்தம் 5 காண்டங்கள் 3100 பாடல்கள் உள்ளன. ஆத்திரம் கண்ணை மறைத்திடும் போது அறிவுக்கு வேலை கொடு என்ற வரிகளை எழுதியவர் யார்? ஆத்திரம் கண்ணை மறைத்திடும் போது அறிவுக்கு வேலை கொடு என்றவர் ஆலங்குடி சோமு. காலையிலேயே மாலையும் வந்துவிட்டதே என்று கூறியவர் சிலேடையா கூறியிருப்பாரு, அவர் யார்? காலையிலேயே மாலையும் வந்துவிட்டது என்றவர் கீவா ஜெகநாதன். நடவாமை கொல்லாமை முதலியவை எவ்வகை தொழிற்பெயர்கள்? நடவாமை கொல்லாமை இது எதிர்மறை தொழிற்பெயராகும். வாழ்க்கை என்ற தொழிற்பெயரின் வினையடி மற்றும் விகுதி என்ன? வினையடி விகுதி ஆப்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா வால் கை என்பது வினையடி மற்றும் விகுதியாகும். கந்தர் கலிவெண்பா எனும் நூலை எழுதியவர் யார்? கந்தர் கலிவெண்பாவை இயற்றியவர் குமரகுருபரர் ஆவார். நாட்டுப்பற்று என்னும் கட்டுரை தொகுப்பு யாருடையது? நாட்டுப்பற்று இந்த கட்டுரை தொகுப்பு மு வரதராசன் அவர்களுடையது. முருகுகான் யாரு பாயும் இதில் முருகு என்பதன் பொருள் என்ன?
முருகன்னா ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா தேன், மனம், அழகு என பொருள்படும். காடு என்பது தவறு. ஆப்ஷன் ஏ வந்து இதற்கு சரியான விடை. மழையும் புயலும் என்ற நூலை எழுதியவர் யார்? மழையும் புயலும் இந்த நூலை எழுதியவர் வா. ராமசாமி. ராணிமேரி கல்லூரியில் அறிவியல் பேராசிரியராக பணியாற்றி தமிழ், இலக்கியம் ஆகிய துறைகளில் சிறந்து விளங்கிய பெண்மணி யார்? அவர் வந்து அறிவியல் பேராசிரியராக இருப்பார். தமிழ், இலக்கியம் ஆகிய துறைகளில் சிறந்து விளங்கியவர் ராஜேஸ்வரி அவர்கள். வினையாளனையும் பெயர் குறித்த கூற்றுகளில் தவறானது எது? இதுல தொழிலை செய்யும் கருத்தாவை குறிக்கும், மூவிடத்திற்கு உரியது, பாடியவள் படித்தவர், இதெல்லாம் வந்து உதாரணம். காலம் காட்டாது என்பது தவறான ஒன்று. இயற்கை வாழ்வில்லம் என்று அழைக்கப்படும் நூல் எது? இயற்கை வாழ்வில்லம் என்று அழைக்கப்படுவது திருக்குறளாகும். மரத்தினால் மரத்தனை குத்தி மரமது வழியே சென்று என்ற பாடலை பாடியவர் யார்? மரத்தினால் மரத்தை குத்தி மரமது வழியே சென்று இந்த பாடலை பாடியவர் சுந்தர கவிராசர் ஆவார். குடும்ப விளக்கு எனும் நூல் எத்தனை பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது? குடும்ப விளக்கு பார்த்தீங்கன்னா பாரதிதாசனால் இயற்றப்பட்டது. 5 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. மொழி ஞாயிறு என அழைக்கப்படுபவர் யார்? மொழி ஞாயிறு யாருன்னு பார்த்தீங்கன்னா தேவநேய பாவாணர் அவர்கள். பிரிநிலை, வினா, எண், ஈற்றசை, தேற்றம், இசைநிறை ஆகிய 6 பொருள்களில் வரும் இடைச்சொல் எது? பிரிநிலை, வினா, எண், ஈற்றசை, தேற்றம். அந்த 6 பொருளில் வரும் இடைச்சொல் ஆன்சர் ஏ என்பது சரியான ஒன்று. இலக்கண குறிப்பு தருக. அனைவரும், அனைவரும் இது வந்து பார்த்தீங்கன்னா முற்றுமை என்பது சரியான விடை. யார் வினவும் காலும் அவை 3 கூற்றவா. இவ்வரிகளில் குறிப்பிடப்படும் கூற்றவா என்ற சொல்லின் பொருள் என்ன? கூற்றவா அப்படின்னா பார்த்தீங்கன்னா யமன்னு சொல்லிடாதீங்க, பிரிவுகளாக என்பது சரியான ஒன்று. உள்ளங்கை நெல்லிக்கனி போல என்னும் சொற்றொடரில் உள்ள உவமை என்ன? உள்ளங்கை நெல்லிக்கனி என்ன சொல்லுவோம்? வெளிப்படை தன்மை என பொருள்படும். பயனில்லாத கலர் நிலத்திற்கு ஒப்பானவர்கள் யார்? பயனில்லாத கலர் நிலத்திற்கு ஒப்பானவர்கள் கல்லாதவர்கள் ஆவார்கள். பொய்கையாழ்வார் பிறந்த இடம் எந்த இடம்? பொய்கையாழ்வார் பிறந்த ஊர் பார்த்தீங்கன்னா காஞ்சியில் பிறந்தவராவார். ஃப்ரெண்ட்ஸ், இன்று டெட் ரிலேட்டடாக ஃபுல் மாடல் தமிழில் 3வது டெஸ்ட்டில் ஒரு 100 முக்கியமான கேள்விகள் பார்த்தோம். கண்டிப்பாக இதெல்லாம் வந்து உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஆல்.